ஏறக்குறைய தென்னிந்தியா முழுக்க நாங்க பயணிக்காத காடே இல்ல. ஏறக்குறைய 35,000 40,000 கிலோமீட்டர் நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். அப்போ கொஞ்சம் 95, 96லேருந்து 97வது படமா ம். ஷிஃப்ட் ஆகுது. சரி ஓகேன்னு ஆரம்பிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து நாங்க இது போயிட்டோம். சாலக்குடி போயிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல ஷூட் ம். பண்ணிட்டுருக்கோம். ஒரு 30, 40 நாள் ஷூட் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். அது என்னன்னா தொடர்ந்து வந்து விபத்துகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ம். அப்போ ராவுத்தருக்கு வந்து ரொம்ப வந்து இந்த சகுனங்கள் மேல ரொம்ப சென்டிமென்ட் சகுனங்கள் மேல நம்பிக்கை. அவருக்கு யாரோ சொல்ட்டாங்க வந்து, "கேப்டனுக்கு இது வந்து கொஞ்சம் இது சகுனம் சரியில்ல. அந்த இடத்துல ஷூட் பண்ணக்கூடாதுன்னு" யாரோ ம். சொல்ட்டாங்க. ஆ உடனே சொல்லிட்டாரு, "பேக் பண்ணி வந்துருங்கன்ட்டார்." சரின்ட்டு எங்களுக்கு அவர மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால கேப்டன் சொன்னாரு விஜயகாந்த் சார், "நம்ம போயிடலாம் சொல்ல உடனே அங்க போயிட்டு நம்ம நேரா போய் கன்வின்ஸ் பண்ணலாம். ம். இப்ப ஃபோன்ல சொன்னா ஒத்துக்க மாட்டான் அவன்." அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்களும் வந்து நேரா வந்துட்டோம். பேக் பண்ணி வந்துட்டோம். நான் அவர எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். சொல்லிட்டு, "தம்பி வேணாம்ப்பா. நமக்கு அண்ணன் தான் முக்கியம்." "இல்ல சார் இது மாரி என்ன சார் இந்த காலத்தில இது மாரின்னு?" ம். "ஐய்யய்யோ! உங்களுக்கு தெரியாது." என்னன்னா, ஒரு 2, 3 மரணம் நிகழ்ந்துருச்சு. ம். அங்க விபத்துல ஒரு டிரைவர் ஒருத்தர் இருந்துட்டாரு. அப்புறம் அங்க வந்து 2 பேர் குதிரை, அப்புறம் ஒருத்தரு அந்த மாரி வந்து இதுவாயிடுச்சு. அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாங்களுக்கும் கன்வின்ஸ் பண்ண முடியல. விஜயகாந்த் சாரும் சொல்லிட்டாரு, இல்லப்பா அவன் சிலது வந்து புடிச்சான்னா நம்ம மாத்த முடியாதுன்ட்டாரு. அப்புறம் எங்களுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட்டா நாங்க வந்து முண்டந்துறைய சூஸ் பண்ணி ம். முண்டந்துறைக்கு போயிட்டோம்.